ஆன்மீக உறவுகள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கங்கள். நாளைய தினம் வாஸ்து நாள் 23/4/2025 மாதத்தில் வரக்கூடிய இந்த வாஸ்து நாளை நம்ம சரியாக பயன்படுத்தணும் அப்படின்னா நம்ம வீடு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் எல்லாமே சரியாகும். சொந்த வீடு வாங்குறவங்க மட்டும்தான் இந்த பரிகாரத்தை செய்யணுங்கிற அவசியம் இல்லைங்க. வாடகை வீட்டில் தங்கிக்கிட்டு புதுசாக வாடகை வீடு மாறணும் அப்படின்னு நினைக்கிறவங்க, வேறொரு நல்ல வாடகை வீடு கிடைக்கல அப்படிங்கிறவங்களாம் இந்த பரிகாரத்தை செய்யலாம். சரி, சொந்த வீடு கட்டியாச்சு, அதில் ஏதாவது வாஸ்து பிரச்சனை இருக்குது, வீட்டில் ஒரே சண்டை, நிம்மதி இல்லை அப்படிங்கிறவங்களும் இந்த பரிகாரத்தை செய்யலாம். கடன் வாங்கி வீடு கட்டியிருப்போம், ஆனால் கடனை திருப்பி தர முடியாது, என்ன தான் பிரச்சனைன்னு தெரியாது, வீட்டில் பண கஷ்டம் இருந்துக்கிட்டே இருக்கும், அவங்களும் இந்த பரிகாரத்தை செய்யலாம். நாளைக்கு வாஸ்து நேரம் என்ன, இந்த நேரத்தில் பரிகாரத்தை எப்படி செய்யறதுங்கிறத இந்த பதிவில் நம்ம பார்த்துடுவோம். நாளை காலை 8:50லேருந்து 9:30க்குள்ளார இந்த வாஸ்து நேரம் வருது. இந்த நேரத்திற்கு முன்னாடி நீங்கள் குளிச்சுட்டு வீட்டெல்லாம் சுத்தம் பண்ணிடுங்க. உங்களால் முடிந்தால் இன்றைக்கே கூட அருகம்புல் வாங்கிட்டு வந்து வீட்டில் வச்சுக்கோங்க. நாளைய தினம் வீட்டை சுத்தம் பண்ணிவிட்டு பூஜை அறையில் விநாயகரை முதல்ல மனதார நினைத்து விளக்கேற்றி வைங்க. உங்கள் குலதெய்வத்தையும் மனதார வேண்டிக்கோங்க. நீங்கள் வச்சுருக்கக்கூடிய அருகம்புல்லை மாலையாக தொடுத்துக்கோங்க. இந்த மாலையை பூஜை அறையில் வச்சு குலதெய்வத்தையும் சிவபெருமானி விநாயகரையும் மனதார நினைத்து இந்த மாலையை கொண்டு போயிட்டு நிலைவாசல் படியில் கட்டி தொங்க விடணும். உங்களால் எவ்வளோ நீளத்திற்கு அந்த அருகம்புல் மாலையை உங்கள் கையாக தொடுக்க முடியுமோ நீங்கள் தொடுத்துக்கலாம். மாயிலை தோரணம் போடுறோம் இல்லையா வீட்டு நிலைவாசல், அந்த மாதிரி கூட நீங்கள் வாசலில் இதை மாட்டலாம். இந்த முழு பரிகாரத்தையும் வழிபாட்டையும் மாலை போடுவதையும் நீங்கள் காலையில் 8:50லேருந்து 9:30க்குள்ளார இந்த டைம்குள்ளே நீங்கள் செஞ்சிடணும். விநாயகரை நினைத்து நாளைக்கு இந்த பரிகாரத்தை உங்கள் வீட்டில் செஞ்சு அருகம்புல் மாலையை நிலைவாசல் படியில் மாட்டி விடுங்க. உங்களுடைய வீட்டில் எவ்வளோ பெரிய பிரச்சனை இருந்தாலும் சரி, அது சரி செய்யக்கூடிய வேலையை விக்னங்களை தீர்க்கும் விநாயகர் பார்த்துப்பாங்க. நிம்மதியை மட்டும் நிச்சயமாக உங்களுக்கு கொடுப்பாங்க. ரொம்பவே அற்புதம் வாய்ந்த இந்த வாஸ்து நேரத்தில் இந்த சின்ன வழிபாட்டை, எளிமையான வழிபாட்டை செய்து பாருங்கள். நிச்சயமாக நல்ல பலன் உங்களுக்கு கிடைக்கும். நாளைய தினம் புதன்கிழமையில் வாஸ்து வருது, ரொம்பவே விசேஷமானது. பொன் கிடைத்தாலும் புதன் கிடைக்காதுன்னு சொல்லுவாங்க. இந்த அருமையான நாளில் இந்த வாஸ்து நேரத்தை நீங்கள் தவறவிடக்கூடாது. இது ஒரு வழிபாடுங்க. இன்னொரு வழிபாடையும் முடிஞ்சால் நீங்கள் நாளைய தினம் செய்யுங்க. நம் வீட்டில் இருக்கிறவங்களோட தலையெழுத்தை நிர்ணயிக்கிறது இந்த தலைவாசல் தான் அப்படின்னு சொல்லுவாங்க. நம் வீட்டிற்குள் வரக்கூடிய நல்லது கெட்டது எல்லாமே இந்த வாசலின் வழியாக தான் நம் வீட்டிற்குள்ளே வரும். தலைவாசலில் அமர்ந்திருக்கக்கூடிய கெட்ட தேவதைகளை விரட்டி அடிக்கிறதுக்கும் நல்ல தேவதைகளை தலைவாசல் படியில் நிரந்தரமாக அமர செய்யறதுக்கும் தாந்திரிக ரீதியாக நம்ம செய்யக்கூடிய ஒரு சின்ன பரிகாரத்தை கண்டிப்பாக நாளைய தினம் செய்து பாருங்கள். நம் வீட்டு தலைவாசலை எந்த அளவிற்கு நம்ம மதிப்பும் மரியாதையும் பக்தியோடு பார்த்துக்கிறோமோ அந்த அளவிற்கு நம்முடைய தலைமுறையும் நன்றாக இருக்கும். ஒரு பித்தளை சொம்பு எடுத்துக்கோங்க, அதில் சுத்தமான பன்னீர் எடுத்துக்கணும். அந்த பன்னீரில் கொஞ்சமாக விபூதி, கொஞ்சம் வசம்பு பொடி, கொஞ்சம் மஞ்சள் பொடி, இந்த 3 பொருட்களையும் கலந்து முதல் நாளே இரவு தயார் பண்ணி பூஜை அறையில் வச்சிடணும். நாளைய தினம் வாஸ்து, அப்போ இன்றைய நாள் இரவு இதை செஞ்சிடணும். பன்னீர் 1/4 கப் அளவு, வசம்பு பொடி 1/4 ஸ்பூன், மஞ்சள் தூள் 1/4 ஸ்பூன், விபூதி 2 சிட்டிகள் சேர்த்தா போதுமானது. ஒரு நாள் தேவைக்கு மட்டும் இந்த தீர்த்தத்தை நீங்கள் தயார் செஞ்சுக்கோங்க. நாளை காலை பெண்கள் வாசற்கதவை திறக்கும் பொழுது எப்பொழுதும் போல் நிலைவாசலை தெளிச்சுட்டு கூட்டி தண்ணீர் தெளித்து கோலம் போட்டுக்கோங்க. நிலைவாசல் படிக்கு பக்கத்தில் நிலைவாசலின் வலது பக்கம் கொஞ்சமாக இந்த தீர்த்தத்தை தெளித்து விடுங்க. இடது பக்கம் கொஞ்சமாக இந்த தீர்த்தத்தை தெளித்து விடுங்க. எப்பொழுதும் போல் உங்கள் வீட்டிற்குள்ளே உள்ளே வந்துடுங்க. எல்லா நல்ல சக்தியையும் வசியப்படுத்தக்கூடியது வசம்பு பொடிக்கு இருக்குது. விபூதி மஞ்சளும் நம் நிலைவாசல் படியில் தங்கியிருக்கக்கூடிய எதிர்மறை ஆற்றலை விரட்டி அடிக்கும். பன்னீர் வாசம் நிறைந்த ஒரு பொருள், அது லக்ஷ்மி கடாட்சத்தை கொடுக்கும். தினந்தோறும் முதல் நாள் இரவு கொஞ்சமாக இந்த தீர்த்தத்தை தயார் செய்து பூஜை அறையில் வச்சு மறுநாள் நீங்கள் நிலைவாசல் படிக்கு 2 பக்கத்துலையும் நீங்கள் தண்ணீர் தெளித்து வரலாம். வீட்டிற்குள்ளே எந்த கெட்ட சக்தியும் நுழையாது. இதை நீங்கள் தினமும் செய்யலாம். நாளை தினம் வாஸ்து, இதை செஞ்சுட்டு மீதி இருக்கிற இந்த தண்ணியை வச்சுக்கோங்க. அந்த தண்ணீரை அந்த வாஸ்து நேரம் சொல்கிறோம்ல 8:50லேருந்து 9:30, நீங்கள் வீடு ஃபுல்லாகவுமே நீங்கள் மூளை முடுக்க எங்கே பார்த்தாலும் இந்த தண்ணீரை நீங்கள் தெளித்து விடுங்க. அது இன்னும் கொஞ்சம் நல்ல வாசனால் செய்யும் பொழுது அதிகப்படியான நற்பலன்களை நமக்கு கொடுக்கும். இந்த தண்ணீரை நம்ம தெளித்து வரும்பொழுது நம்ம வீட்டிற்குள்ளே எந்த கெட்ட சக்தியாலும் நுழைய முடியாது. அதே சமயம் வீட்டிற்குள் இருக்கும் தெய்வமாக
குடும்பமாக இருந்தாலும் சரி, நிலைவாசலில் வசிக்கும் நல்ல தேவதைகளும் அங்கேயே நிரந்தரமாக தங்கியிருக்கும். இதே போல் மாதந்தோறும் வரக்கூடிய வாஸ்து நாள்லையும் நீங்கள் இதை செய்யலாம். இதை வெள்ளிக்கிழமையில் நீங்கள் தினமும் செய்ய முடியலைனாலும் வெள்ளிக்கிழமையில் கட்டாயம் இதை நீங்கள் செஞ்சுக்கிட்டு வாங்க. நிலைவாசல் படியை சுத்தம் செஞ்சு மஞ்சள் குங்குமம் போட்டு வைத்து நிலைவாசலுக்கு கற்பூர ஆராத்திலாம் காட்டிட்டு நீங்கள் இதை மாதிரி செய்யலாம். வெள்ளிக்கிழமை, அமாவாசை, பௌர்ணமி தினத்துலேயும் நிலைவாசலுக்கு நீங்கள் பூஜை செய்ய மறக்காதீங்க. தொடர்ந்து இந்த தலைவாசல் வழிபாட்டை செய்யும் பொழுது தலைமுறையாக தழைத்தோங்கும் நம் வீடு. அதில் ஒரு துளி சந்தேகமும் வேண்டாம். சொல்ல முடியாத அளவுக்கு வீட்டில் பிரச்சனை, ஒருத்தர் கூட மனசில் நிம்மதி இல்லாமல் இருக்காங்க, வீடு சூனியம் பிடித்த மாதிரி இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்க 48 நாட்கள் இந்த தீர்த்தத்தை தொடர்ந்து நிலைவாசலில் தெளித்து வரணும். நிச்சயமாக வீட்டில் நல்ல மாற்றம் தெரியும். நீங்கள் இதை வாஸ்து நாள்லேயும் நீங்கள் செய்யலாம். வெள்ளிக்கிழமை, செவ்வாய்க்கிழமை, அமாவாசை, பௌர்ணமி இதை செய்யலாம். ஆனால் வீட்டில் ரொம்ப கஷ்டமாக இருக்குது, வீடு நம்ம மனசுக்கே தெரியும் வீட்டில் ஏதோ ஒரு கெட்ட சக்தி இருக்குது, நம்ம வீட்டில் நிம்மதியே இல்லை, ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் ஆரோக்கிய குறைபாடு, சண்டை, குழந்தைங்க நல்லா படிக்கலை, இப்படி ஏதாவது ஒரு கஷ்டம் தொடர்ந்து இருந்துக்கிட்டே இருக்கும்போது நம்ம வீட்டில் ஏதோ ஒன்று இருக்குது, நம்ம மனசுக்கே தெரியும். அப்போ அந்த மாதிரி பிரச்சனை இருக்கிறவங்க தொடர்ந்து 48 நாள் இதை செஞ்சுட்டு வாங்க. அதே போல் பண வரவில் தடை இருக்குது, நான் வேலைக்கு போகிறோம், நமக்கு சம்பளம் வருது, ஆனால் சம்பளம் வரத்துக்கு 10 ரூபா சம்பளம் நமக்கு வருதுனாக்கா 20 ரூபா நமக்கு செலவு அது தொடர்ந்து வருது அப்படின்னு நினைக்கிறவங்க கூட இதை தொடர்ந்து செஞ்சுட்டு வரலாம். இப்படி செய்கிறதுனால நிச்சயமாக நம் வீட்டில் உள்ள அனைத்து கெட்ட சக்திகளும், எதிர்மறை சக்திகளும், கண்திருஷ்டியும் அனைத்துமே விலகும். அமோக வளர்ச்சி நம் வீட்டிற்கு ஏற்படும். வருமானம் பல மடங்கு பெருகும். நாளைய தினம் வாஸ்து நாள். மாதந்தோறும் வாஸ்து நாளை இந்த 2 வழிபாட்டையும் முறையாக நீங்கள் செஞ்சுக்கிட்டு வாங்க. அதே போல் ரொம்ப கஷ்டத்தில் இருக்கிறவங்க இந்த தீர்த்தத்தை 48 நாள் தொடர்ந்து இதை நீங்கள் வீட்டில் தெளிச்சிட்டு வாங்க. கண்டிப்பாக நல்ல சக்திகளோட சக்தி நம் வீட்டிற்கு கிடைக்கும். நம் குலதெய்வத்தின் அருளாலும் நம்முடைய இஷ்ட தெய்வத்தின் அருளாலும் பரிபூரண ஆசி நமக்கு கிடைத்து நம் வீட்டின் நல்ல ஒரு வளர்ச்சி, அமோக வளர்ச்சி ஏற்படுவதை நம்ம கண்கூட உணரலாம். நிச்சயம் இந்த ஒரு தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். நாளைய தினம் காலை 8:50 to 9:30 இந்த குறிப்பிட்ட நேரத்தை மறக்காதீங்க.